இஸ்ரவேலில் தாவீது என்பவன் ஒரு இளம் மேய்ப்பர் பையனாக இருந்தான். அவர் யோசேப்பின் இளைய மகனாக இருந்தார். அவரது பெரிய சகோதரர்கள் சவூல் ராஜாவின் படையில் சேவையாற்றிக் கொண்டிருந்த போது, தாவீது ஆடுகளை மேய்த்து இசைக்கருவியான கின்னரை வாசித்து வந்தான். ஒரு நாள் போர்க்களத்தில் இருந்த தனது சகோதரர்களுக்கு பசிபோக்க உணவை கொண்டு செல்லும்படி அவர் அனுப்பப்பட்டார். அங்கு இஸ்ரவேலர்களும் பிலிஸ்தியர்களும் போரிடத் தயாராக இருந்தனர். அங்கே கோலியாத்து என்ற மிகப்பெரிய போராளி இஸ்ரவேலை அவமதித்து, யாராவது ஒருவன் தன்னை எதிர்த்துப் போரிட வரட்டும் என சவால் விடுவதை தாவீது பார்த்தான். யாரும் பயம் காரணமாக வரவில்லை. ஆனால் கடவுள் மீது பரிபூரணமான நம்பிக்கையுடன் இருந்த தாவீது அவனை எதிர்த்துப் போரிட முன்வந்தான். சவுல் ராஜா முதலில் சந்தேகப்பட்டாலும் பிறகு தாவீது போக அனுமதி அளித்தார் மற்றும் தன் கவசத்தை அணியச் சொன்னார். ஆனால் தாவீது அதை மறுத்து ஆறிலிருந்து எடுத்த 5 நெளிந்த கற்களை எடுத்துக் கொண்டு போனான். கோலியாத் அவனை பார்த்து சிரித்தபடியே வரும்போது, தாவீது கடவுள் மீது தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தி சிலிங்கில் ஒரு கல்லை வீசினான். அந்தக் கல் கோலியாத்தின் நெற்றியில் தாக்கி அவன் தரையில் விழுந்தான். உடனே தாவீது அவன் சொந்த வாளை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி இஸ்ரவேலருக்காக மகத்தான வெற்றியை பெற்றுத் தந்தான்.